வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் அந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட சரியான தீர்மானம். சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டு. சர்வதேச விமான நிலையங்களில் பனை அடிப்படையிலான உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான காட்சி அறைகள் உருவாக்கப்படும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவிப்பு. பிள்ளையான்குழு தொடர்பான குற்றச்சாட்டுகள். மஹிந்த அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சாத்தியமான பங்கை சுட்டிக்காட்டும் அரசியல் வாதங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபை முறைமை என்பது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பாகும். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசும் போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். சமீபத்தில் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைக்கப்பட்டு தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளனர். இது மாகாண சபை தேர்தலை தவிர்க்க அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அரசாங்க அதிகாரிகள் மக்களின் பிரதிநிதிகளாக செயல்பட முடியாது என்றும் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கட்டாயம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் எதிர்பாராத முடிவுகள் வந்ததால் அதையே அஞ்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் நடத்த தவிர்க்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இதற்காகவே நாம் அரசாங்கத்திற்கு சிறந்த சவால் விடுகின்றோம். தேர்தலை முடிந்தால் நடத்துங்கள். இது ஜனநாயகத்திற்கு அடிப்படை உரிமை என்று கூறிய நளின் பண்டார, குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மாகாண சபை உரிய நிர்வாக வாய்ப்பாக வழங்கப்பட்டதாக நினைவுபடுத்தினார். எனவே அனைத்து மாகாண சபைகளிலும் தேர்தலை நடத்துங்கள். மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 2022 ஜூலை மாதம் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் அந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சரியான தீர்மானமாக இருந்ததாக முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது, ஒரு அரசியல்வாதியாக நான் அந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த காலகட்டத்தில் நாடு ஸ்தம்பித்திருந்தது. போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்து ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம் மற்றும் அனைத்து முக்கிய சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த நேரத்தில் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவசர கால சட்டத்தை கொண்டு வந்ததற்கான நோக்கமாக இருந்தது என்றும், பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு நிலைமையை ஏற்ப செய்ய நியாயமான ஒன்றாக இருந்தது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக 2022 ஜூலை 17ஆம் தேதி காலை முகத்திடலில் நடைபெற்ற போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதில் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின்படி பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால சட்ட விதிமுறைகள் தன்னிச்சையானவையாகவும் அதிகார மீறலாகவும் உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகளால் கூடிய அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் அவசர கால சட்டம் தொடர்பாக சட்டப்பூர்வ கேள்விகள் எழுந்தாலும் அந்த காலப்பகுதி நிலவிய நிலைமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவை அரசியல் ரீதியாக நியாயமானதாக சுசில் பிரேமஜயந்த மதிப்பீடு செய்துள்ளார். இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் பனை அடிப்படையிலான உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான காட்சி அறைகள் உருவாக்கப்படும் என்று கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நன்னூரில் நடைபெற்றிருந்த எங்கள் வாழ்வியல் பனை என்ற துணிப்பொருளில் இடம்பெற்றிருந்த பனை எழுச்சிவார நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதன்போது பனைத்துறையில் மாறுதல்கள் தேவை, நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய உற்பத்தி யுக்திகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த கண்காட்சி ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். பனை உற்பத்தியாளர்களும் காட்சியில் பங்கேற்றவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இலங்கையின் சர்வதேச விமான நிலையங்களில் பனை பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கான திட்டம் உள்ளது. அமைச்சரவை அந்தஸ்துடன் உள்ள நான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் உறுதியளித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது, நாட்டில் 1,50,00,000 பனை மரங்கள் உள்ளது. ஆனால் அவை போதுமான அளவில் பயன்பாட்டுக்கு வருகின்றதா? உலக சந்தைக்கு ஏற்றவாறு உற்பத்தி நடைபெறுகின்றதா? உற்பத்தியாளர்களுக்கு உரிய ஆதரவு கிடைக்கிறதா என்பதை கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த அம்சங்களை நாங்கள் கவனித்து பதிலளிக்க உள்ளோம். அத்துடன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எளிமையுடன் கூடிய மக்கள் நம்பிக்கையை பெற்ற தலைவர் என்றும், அவர் எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்கான மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வருவார் என்றும் அமைச்சர் சந்திரசேகர் நம்பிக்கை தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணையை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை சமீபத்தில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பிரேரணை 2002ஆம் ஆண்டு நடைமுறை சட்டத்தின் பிரிவு 17 கீழ் விவாதிக்கப்பட்ட பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதை நிறைவேறினால் ஜனாதிபதி அவரை பதவியிலிருந்து நீக்குவார். 159 ஆண்டுகளான இலங்கை போலீஸ் வரலாற்றில் தேசபந்து தென்னகோன் 36வது போலீஸ் மா அதிபராக 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நியமிக்கப்பட்டார்.
நியமனத்திற்கு பின்னர் எழுந்த சர்ச்சைகளை அடுத்து அவரை நீக்கும் நடவடிக்கை நடைபெறுகின்றது. இருப்பினும் பிரேரணை தொடர்பாக அரசியல் கட்சிகள் மாறுபட்ட நிலைப்பாடுகளில் உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரேரணை நிறைவேறுவதாக இருந்தால் புதிய போலீஸ் மா அதிபராக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய அல்லது சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்புடையவர்கள், பிள்ளையான் குழுவின் நடவடிக்கைகளுக்கு உளவியல் மற்றும் செயல் ஆதரவு வழங்கி இருக்கலாம் என்று சில அரசியல் தரப்புகள் நேரடியாக குற்றம் சுமத்தி வருகின்றன. 2005 முதல் 2015 வரை நடந்த மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டவர் அவரது சகோதரர் கோட்டாபய ராஜபக்ச. அந்த காலகட்டத்தில் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஆயுத குழுக்கள் மற்றும் அரசியல் கூட்டணிகள் செயல்பட்ட விதம் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ச முக்கிய பாத்திரம் வகித்ததாகவே சிலர் வலியுறுத்துகின்றனர். அதே நேரத்தில் பிள்ளையான் குழு என அழைக்கப்படும் இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் தன்னிச்சையாகவும் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் சார்பின்றி இயங்கியது என்று கூற முடியாது என்பது பெரும்பாலான விமர்சகர்களின் கூற்று. அரசு ஆதரவின்றி அந்த குழு தொடர்ச்சியாக செயற்பட முடியாது என்பதற்கான பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக எழுந்துள்ளது. எனினும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய நேரடி ஆதாரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் பிள்ளையான் குழு எவரது வழிகாட்டுதலிலும் எவரது ஒப்புதலிலும் செயற்பட்டது என்ற கேள்வி மீண்டும் எழுகின்றது. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்த குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டாலும் அதற்கு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் இல்லை. இதனைத் தொடர்ந்து பிள்ளையான் மற்றும் அவரது குழுவின் பழைய தொடர்புகள், அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு, அரசியல் ஆதரவு மற்றும் நடவடிக்கைகள் பொதுவாக மீளாய்வு செய்யும் தேவை அதிகரித்துள்ளதாகவும் வலியுறுத்தப்படுகிறது. தோட்டப்புற பள்ளி குழந்தைகள் மற்றும் அத்தகைய ஒதுக்கப்பட்ட பிரிவினரின் கல்விக்கு குறுகிய கால இலக்கின் ஒரு பகுதியாக உறுதியான அணுகுமுறைகள் தேவை. முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களில் அது இல்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார். தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் பெருந்தோட்ட பள்ளிகளில் குழந்தைகளுக்கான உறுதியான அணுகுமுறை ஆகியவை முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களில் விடப்பட்ட 2 முக்கிய புள்ளிகள். தேசிய ஒருங்கிணைப்பை கட்டியெழுப்புவதற்கு கல்வி முக்கிய கருவியாக இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கொள்கை முன்மொழியப்பட்ட பாடத்திட்டத்திலும் கட்டமைப்பு மாற்றங்களிலும் அங்கீகரிக்கப்படவில்லை. நிலம் சமமாக இல்லை என்ற உண்மையை அங்கீகரிக்கும் இடைநிலை குறுகிய கால இலக்குகள் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார். மலையக தமிழ் சமூகம் தாமதமாக தொடங்கியுள்ளது. பெருந்தோட்ட புள்ளிகளை தேசிய மின் இணைப்புகள் கொண்டுவரும் செயல்முறை 1976 மட்டுமே தொடங்கியது. இன்று அது முழுமையடையவில்லை. CWW கன்னங்கராவின் கல்வி சீர்திருத்தங்கள் அவர்களை அடையவில்லை. இந்த சமூகம் கன்னங்கரவால் ஓரங்கட்டப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுழியில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே இரவில் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை பாதிக்கப்பட்டோருக்காக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் BS நிரஞ்சன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய அந்த புதைகுழியில் இதுவரை மொத்தமாக 101 எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றில் 90 எண்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது புதிதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் அதிநவீன ஸ்கேன் கருவிகளை கொண்டு மேலும் அகழ்வு மேற்கொள்வதற்கான திட்டம் உள்ளதாகவும் அந்த இடத்தில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் உரிய அனுமதியின்றி சித்துப்பாத்தி புதைகுழி பகுதியில் புகைப்படம் எடுக்க முயற்சித்த ஒருவர் மதகுரு ஒருவரின் பரிந்துரை கடிதத்தோடு வந்திருந்த போதிலும் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிய வருகிறது. அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சில அரசியல்வாதிகள் அந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள்.